என்ன? இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன். என்னது? இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னண்ணே? ஒன்னத்தாண்டா. எவன்டா விட்டது? ஐயா. ஆமாம்மா, நீங்க ஆமாயா, உங்க பிள்ளை பிழைக்க கூடாதுனே போட்டிருக்காங்கம்மா. இதுக்கு மேலே உங்க பிள்ளைய காப்பாற்றினீங்கன்னா மதுரை கூட்டு போனால் தான் முடியும். என்ன 2-3 லட்ச ரூபா செலவாகும், பார்த்துக்கோங்க. சீக்கிரம் கூட்டு போங்க. பாத்துக்கையா. கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசை தூக்கி கொடுக்குற? அக்கா, இப்பதான் என் புள்ள வாயை திறந்து முறையா பணம்னு கேட்டிருக்கான். அவனுக்கு இல்லாதக்கா. அண்ணே, கோயந்தண்ணே. என்னம்மா? அண்ணே, பேங்க்ல என் மகன் பேர்ல பணம் போட்டு வச்சிருக்கேன். அது வரதுக்கு 1 மாசம் ஆகுனே. இப்ப எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. இதை வச்சுக்கிட்டு ஒரு 3 லட்சம் ரூபா கடனா தந்தீங்கன்னா அந்த பணம் வந்ததும் திருப்பி கொடுத்துட்றேனே. ஏதாவது நகை கொண்டு வந்து கொடுத்தா பணம் கொடுக்கலாம். பாஸ்புக்கை வச்சுக்கிட்டு எப்படிமா பணம் கொடுக்க முடியும்? வேற இடம் பாருமா. என்கிட்டயாவதுமா அவ்வளோ பணம்? நானே ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு போகிறேன். நீ வேற யாரா பார்த்து கேளுமா. என்னத்த இங்க வந்திருக்க? ஆஸ்பத்திரிக்கு போகல? ஐயா, எனக்கு எப்படியாவது ஒரு 2-3 லட்சம் ரூபா பெரட்டி குடியா. ஏத்தா, ஏதோ 5000 பத்திரனா நான் கொடுப்பேன். 2-3 லட்சத்துக்கு நான் எங்கத்தான் போவேன்? என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். யாருக்கிட்டையாவது வாங்கி. என்னத்த என் காலில் விழுந்துட்டு எந்திரித்தா? சொன்னா கேளுத்தா. எந்திரி, நீ எந்திரிப்பா. யார்கிட்ட எதை வச்சு கேட்பேன்? ஏத்தா, உன் வீட்டு பத்திரம் இதான் கொண்டு வரையா. ஏங்க, நமக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நமக்கு எதுக்கு இந்த ஊர்வம்பு? ஏய், அவளை பத்தி உனக்கு தெரியுமா? போய் வேலை பாரு போ. என்னைக்கு தான் நான் சொல்றதை நீ கேட்ட? பகலும் சரி நைட்டும் சரி. முகரையும் பாரு.
வாடா. குறவை இந்த நகையை வச்சு முதல் அத்தைக்கு பணத்தை கொடுத்து விட்றா. நான் கொண்டு போனால் சந்தேகப்படுவாங்கண்ணா. என் நகை தானே வச்சு கொடுத்து விடுங்க.